இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கலாக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கலாக்காய் ஊறுகாய் தான். இந்த கலாக்காய்ங்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது நெல்லிக்காய் மாதிரி தான், கொஞ்சம் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கொடுக்காப்புளி, இந்த நெல்லிக்காய்லாம் ரொம்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இப்போ அது ஊறுகாயும் போடுவா. இப்போ வந்து இதெல்லாம் செய்கிறாளா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். அது தவிர இது முக்கியமாக இந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். அப்புறம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மேகசினில் படித்தேன். இந்த கலாக்காயை வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸு அதில் எல்லாம் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நல்லது. இதை வந்து ஊறுகாயாக போடலான்னு சொல்லி நான் வந்து எங்கள் மார்க்கெட்டில் கிடச்சிது. இதை கொஞ்சமாக வாங்கின்னு வந்திருக்கேன். இதை முதல்ல என்ன பண்ணணுன்னா, இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உப்பை வச்சு முதல்ல உப்பில் வந்து ஊற வச்சு வைக்கலாம். அது கொஞ்சம் 8 மணி நேரம் இல்லை வந்து ஓவர் நைட் ஊறினாலும் பரவாயில்ல. நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இது இப்படி தான் இருக்கும். இந்த கலாக்காய் தெரியாதவளுக்காக சொல்கிறேன். இதை நல்லா நான் வந்து அலம்பின்ட்டு இந்த மேலே இருக்கிற காம்பு இருக்கு இல்லையா, இதை மொத்தம் கிள்ளிட்டு இதை 2ஆக நறுக்கி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த கலாக்காயெலாம் நல்லா 2ஆக கட் பண்ணி வச்சுட்டேன். சாதாரணமாக நான் வந்து இதில் உள்ளே இருக்கிற கொட்டையை வந்து அப்படியே கூட போட்டுருவேன். அது வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த தடவை என்னமோ இது வந்து கொஞ்சம் முத்தினாப்பில் இருந்தது. அதனால கொட்டையும் கொஞ்சம் முத்தி இருந்தது. அதனால ஏதாவது ஊறுகாய் வீணாக போயிட போகிறதே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சீட்ஸ் நல்ல காயாக இருந்ததுன்னு உங்களுக்கு எலசாக இருந்ததுன்னா நீங்கள் சீட்ஸோடையே போடலாம், அது ஒன்றும் ஆகாது. நான் பாருங்கள், இங்கே சீட்ஸ் எல்லாம் இதை ரிமூவ் பண்ணி இங்கே ஓரமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து குப்பையில் கொட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணுன்னா, இதுக்கு எவ்வளோ எடுத்துட்டேனோ அதுக்கு 3/4 பங்கு நான் வந்து உப்பு எடுத்துட்டுருக்கேன். இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து ராக் சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை என்கிட்ட ராக் சால்ட் இல்லை. அதனால் நான் வந்து டேபிள் சால்ட்டே போடுறேன். இந்த டாட்டா சால்ட்டு தான் இருந்தது. இந்த டாட்டா சால்ட்டை இதில் போட்டு நல்லா ஒரு மரக்கரண்டினால் நல்லா இது எல்லாத்தையும் கிண்டி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊறணும். கொஞ்சம் நேரம்னா ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், 7-8 மணி நேரம் ஊறணும். இல்லைன்னா ஓவர் நைட் கூட நான் ஊற வச்சுட்டு நாளைக்கு நான் ஊறுகாய் போடுவேன். போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை எடுத்து நல்லா கிளறிட்டு ஒரு பாத்திரத்தை, அதாவது ஒரு பாட்டிலில் போட்டு நான் மூடி வச்சுடுறேன். கிளாஸ் பாட்டிலில் போட்டு இப்போ இதை வந்து உப்பில் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வெயிலில் வச்சு ஈரம் இல்லாமல் இருந்த ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நாள் இப்படியே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து நான் இதை ஊறுகாயாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து நேற்று போட்ட கலாக்காய் வந்து நல்லா அது வந்து இந்த அப்சர்வ் பண்ணின்னு எடுத்து இந்த உப்பெல்லாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் 2 டேபிள் ஸ்பூன் கடுகையும் வெறும் வாண்டியில் நல்லா வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நேற்று சாயங்காலமே நான் பொடிச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த வெந்தயத்தை நல்லா போட்டுக்கணும். போட்டுன்ட்டு அப்புறம் கடுகையும் போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெந்தயத்தை போடுங்க. கொஞ்சம் லோ ஃபயர்லேயே வச்சுட்டு அதை நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்க வேண்டியதுதான். சூடாறினப்போ மிக்சியில் போட்டு அது மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு மிளகா பொடி எல்லாம் போட்டுடலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ஊறுகாய்னா நல்லெண்ணெய் விட்டுண்டாக்கா நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நான் கொஞ்சமாக தானே போடுறேன் ஊறுகாய், அதனால் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் போடும். அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுன்ட்டு கடுகு முதல்ல போட்டு அது நல்லா பொரிக்க விட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு இந்த கலாக்காயும் போட்டு நம்ம நல்லா அதோடு கிண்டிக்கலாம். முதல்ல இப்போ எண்ணெயை விட்டுடுறேன். இப்போ வந்து எண்ணெயை விட்டுண்டாச்சு. இந்த கடுகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு போட்டுடுறேன். இது கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கிற கடுகு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தையும் போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்செடுத்து கேஸை கொஞ்சம் சின்னதாக்கின்றிருக்கேன். பெருங்காயத்தை போட்டுடுறேன். இப்போ வந்து பெருங்காயத்தையும் அந்த பொடியையும் நான் போட்டுட்டேன். சாரி, அந்த பொடி போடுறதை நான் என்னால் காமிக்க முடியல. ஏன்னா கேஸ் வந்து அதுக்குள்ளே கரிஞ்சிடுற மாதிரி இருந்தது. அதனால் முதல்ல இந்த கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு
நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியும் போட்டுட்டு இந்த கலாக்காயும் போட்டிருக்கேன். நல்லா இறக்கி கொடுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கூட மேலேட அந்த பொடியை நான் தூவி காமிச்சிருக்கேன். இப்போ அது வந்து நல்லா இறக்கிடலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுத்து. நான் வந்து கேஸை நிறுத்திட்டேன். கேஸை நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த மஞ்சள் பொடியும் இந்த மிளகா பொடியும் போடுவேன். இந்த மிளகா பொடி வந்து ஊறுகாய்க்குன்னு நான் வாங்கி வச்சுருக்கிற மிளகா பொடி. மாங்காய் ஊறுகாயெல்லாம் போடுறதுக்காக வாங்கினேன். அந்த மிளகா பொடி 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் வந்து இந்த மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா இளக்கிடுறேன். இது ரெண்டுத்தையுமே போட்டுட்டேன். இப்போ சூடு இருக்குது, ஆனால் கேஸ் ஏரியலை. இந்த சமயத்தில் தான் நான் இந்த பொடி ரெண்டுத்தையும் போடுவேன். ஏன்னா அப்போ அது கருகாமல் இருக்கும். இல்லைன்னா சிலப்போ அது நிறம் மாறிடும் அப்படிங்கிறதுனால இப்போ இதையும் சேர்த்து நல்லா இளக்கிட்டு நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம், இல்லை நாளைக்கோ அடுத்த நாளைக்கோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கலாக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு பாருங்கள் என்னமா இருக்குன்னு. அப்படி ஒரு வாசனை இது கிளறும் போதே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒன்றும் கெட்டே போகாது. நீங்கள் எவ்வளோ நல்லா வெண்ணெய் வச்சுட்டு இதை சாப்பிடலாம், மோரிஞ்சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் டே இது கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டுன்னு பார்த்தேன். மோரிஞ்சாத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.